கோட்ஸ்ல வந்து கோடிங் எரர் அண்ட் அதாவது டிடெக்டிங் எரர் அண்ட் கரெக்ஷன் எரர் நம்ம கோடிங்ல பார்த்தோம் கரெக்ட்டுங்களா? டிடெக்ஷன் எரரோட ஃபார்முலா என்னன்னா, இன் கோடிங்ல டிடெக்ஷன் எரரோட ஃபார்முலா என்னன்னா k+1 இது வந்து டிடெக்ஷன் எரரோட ஃபார்முலா. அண்ட் கரெக்ஷன் எரரோட ஃபார்முலா என்னன்னா 2k+1 எங்க பார்த்தோம்? கோட்ஸ்ல. நேத்து கிளாஸ் வந்து இது கோட்ஸ்ல பார்த்தோம். அதே ஐடியா வந்து இங்க சொல்றாங்க. இப்ப அதனோட ஆர்டர் வந்து 2 பவர் m ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 2 பவர் m அண்ட் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்றாங்க. கோடிங் ஃபங்ஷன் வந்து t ஆஃப் திஸ் ஒன் நோட் பண்றாங்க. அப்ப ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன எரர் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்கன்னா, மினிமம் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா? அப்ப மினிமம் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா எகைன் அப்ளை பண்றாங்க. எத்தனை டைம்னா இவ்வளவு டைம் அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப மினிமம் டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணிட்டு மினிமம் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா டெல்டா ஆஃப் x, y தான் மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து d ஆஃப் போடுறாங்க. இது வந்து கேமிங் டிஸ்டன்ஸ். கேமிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் இங்க. கேமிங் டிஸ்டன்ஸ் நேத்து பார்த்தோம். அடிஷன் பண்ணி போறது. x plus y அடிஷன் பண்ணி போறது. வெயிட் அதாவது வெயிட்டோட வேல்யூ. அப்ப இங்க என்னது? இங்க xk y னா இந்த y வந்து அவங்க given the function. அதாவது இங்க d ன்னு கொடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா? டிகோடிங் ஃபங்க்ஷன். இந்த d யோட வேல்யூஸ் அவன் கொடுத்துருவான். இந்த e யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த e யோட வேல்யூ வந்து மேபி அவன் டைரக்டா கொடுப்பான் இல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன வருதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெயிட் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் மினிமம் டிஸ்டன்ஸ்ன்ட்டாங்கல. அப்ப மினிமம் கேமிங் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா மேபி ரெண்டு வேல்யூஸ் ரிப்பீட்டடா வந்துடும் 2 2 3 4 5 அப்படின்னு வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எதை செலக்ட் பண்ணோம் ரெண்டையும் செலக்ட் பண்ணக்கூடாது. எதை ஒன்று செலக்ட் பண்ணணும் அந்த எதை ஒன்று செலக்ட் பண்றதுக்கு என்ன சொல்றாங்க க்ளோசஸ்ட் டு y அதாவது மேபி இதனோட க்ளோசஸ்ட் வேல்யூல எது வந்து நியரஸ்ட் இருக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். அதாவது ஸ்டார்டிங்கே நம்ம போடுறது வந்து அது வந்துச்சுன்னா இதை செலக்ட் பண்ணலாம் நம்ம இதை செலக்ட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? மேபி வெயிட் வந்து ஈக்குவலா வந்துச்சுன்னா அதாவது மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த வேல்யூஸ் எடுத்தா போதும் அடுத்த வேல்யூ எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் சொல்லிக்கிறாங்க. அப்போ என்கோடிங்னா என்ன சொல்லிக்கிறேன் கோடிங்னா என்ன சொல்லிக்கிறேன் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஃபார்முலா என்ன வரும்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து மினிமம் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதை வந்து டைரெக்டாக கண்டுபிடிக்காம நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் லைக்லிஹுட் கான்செப்ட் அப்ளை பண்ணி போடுறாங்க. மேக்ஸிமம் லைக்லிஹுட் அப்ளை பண்ணி